நான் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். நல்லா தானே இருக்கு. நல்ல கான்செப்ட் தான். நான் இப்போ வரைக்கும் படம் எங்கேயுமே எனக்கு வல்கராவோ இதுவாவோ தெரியல. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்குற மூவி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மெசேஜ் தான் ப்ரோ. கரெக்டாக தான் மெசேஜ் கொடுத்துருக்காரு அவர். ஆக்சுவலாக அஸ்வின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃபில் அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹாட்ஸ்பாட் 2 கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஓவரால் சூப்பராக இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து மூணாவது கதை தான் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சது மூணாவது கதை நல்லா இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதான் ஒரு பாட்டிலையும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே கருத்துள்ள ஸ்டோரியாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தேர்டு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேர்டு வரும். தேர்டு வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக. மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரே ஒரு சாங்ஸ் தான் நினைக்கிறேன் படத்தில். நல்லா இருக்குது. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. சொல்லியிருக்காங்க ப்ரோ. எஸ்கே வந்து 2050 சிஎம் சொல்லியிருக்காங்க. நல்லா வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. புரியல என்ன மெசேஜ் வராங்கன்னா 3 ஜேர்னரில் இருக்குது. தளபதியை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. ஆனால் யாரும் வெளியே சண்டை போடுற மாதிரி தெரியல என்ன கேட்டால். ரெண்டாவது ஸ்டோரி வந்து தம்பிராமையும் ஒரு அவங்க பொண்ணுக்கான அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் காஸ்டியூமையும் அவங்களுக்கு ஏற்ற காஸ்டியூமையும் வந்து இடம்பொருள் ஏவல் மாதிரி. அது ஒரு நல்ல மெசேஜ் டெஃபினட்டாகவே. அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நல்லா வந்திருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஸ்வினோட ஸ்டோரி நல்லாவே இருக்குது ப்ரோ. அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. எந்த பாலா ப்ரோ? அவருதும் நல்லா தான் இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் சூப்பராக இருக்குது. ஹாட்ஸ்பாட் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆகட்டும், சின்ன பசங்க பெரிய பசங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃபேமிலி வந்து பார்த்தா பசங்களை இப்படி ட்ரீட் பண்ணலாம், இப்படி பசங்க இப்படி தான் இருப்பாங்க 2K கிட்ஸ். ஆனால் சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்ற கான்செப்ட்டும் இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப் ரசிகர்களுக்கு எப்படி அடிச்சிக்கிறோம், அது இப்படி அடிச்சிக்கூடாதுன்ற மாதிரியும். செகண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி போடணும், அது இந்த இடத்துல தான் போகணுன்றது ஒரு மெசேஜாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இதுவாக வந்து சொல்லியிருந்தாங்க. கடைசி சென்ஸ் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த விக்னேஷ் கார்த்திக். நல்லா பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்னேஷ் கார்த்திக் அவர் கடைசி இதில் தான் வந்திருந்தார். செம்மையாக இருந்துச்சு. அவர் கடைசியில் ஒரு வந்து ட்விஸ்ட்டு அந்த படத்தை முடிக்காமல் இதை வந்து பார்ட் 3 தான் சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு சூப்பராக சொல்லியிருந்தார். அஸ்வின் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அஸ்வின் அப்பத்துலேருந்தே பிடிக்கும். சும்மா சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப செட் ஆகுது. லவ் கான்செப்ட் சூப்பராக இருக்குது. நல்ல அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மியூசிக் கொடுத்துருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இருக்கிறதா ஸ்பேஸ் இருக்காங்க. அது சூப்பர் தான் ப்ரோ. யார் வந்தாலும் நமக்கு நல்லது தான். டிவிக்கே வந்தால் இன்னும் ரொம்ப நல்லது தான். படம் பேர் ஆத்மா டூமஸ் ப்ரோ. நல்லா ஒரு 3 பிளாட் இருக்குது ப்ரோ. பார்ட் 1 மாதிரியே நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. 3 பிளாட்டுமே ஃபேன்ஸ் வார், ட்ரெஸ் பாலிடிக்ஸ் அது மாதிரி எல்லாமே நிறையா இருக்குது ப்ரோ. ஃபேன்ஸ் வாரில் வந்து எம்எஸ் பாஸ்கர் வில்லன் கேட்டப்பில் பின்னி இருக்கார் ப்ரோ. அவர் பையனும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரசிகர் பிரியவாணி சங்கர். அஸ்வின் வந்து லவ் ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா வந்து நல்லா ஆக்டிங் வாங்கி நல்லா வந்து லவ் பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் விக்னேஷ் கார்த்திக் கேமியோ ஒன்று இருக்குது ப்ரோ. நல்லா அவர் தான் டேரக்டரு. நல்லா எடுத்திருக்காரு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா வந்து ஃபன் இருக்குது. நல்லா வயிறு கீழே சிரிக்கலாம். அவரு நல்லா ஒரு காமெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டில் அந்த லவ் ஃப்ளாஷ்பேக் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. நீங்கள் விழுந்து சிரிப்பீங்க. அப்படி இருக்க பாத்திரிக்கை இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. அதான் பிரியா பண்ணி லாஸ்ட்டில் வந்து லெஸ்பியன் சொல்லி முடிச்சுறாங்க. அது நம்ம கதைக்காண்டி எடுத்துக்கலாம் ப்ரோ. அது வந்து ரியல் லைஃப்பில் எடுக்கக்கூடாது. கதை அது வந்து ஒரு வார்த்தை தான். அது வந்து படம் ஃபுல்லாக அது வரல. நம்ம வந்து காமெடிக்காண்டி பார்க்கலாம், நான் கதைக்காண்டி பார்க்கலாம். ஓகேவா? அது வந்து நம்ம வந்து எது பண்ணக்கூடாது. அதான் வந்து அந்த ஃபேன்ஸ் வாரில் தான் எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிருக்காப்புல. நல்லா இருக்குது. அது வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவ் எடுத்துக்கூடாது. ஓகேவா? நல்லா இருக்குது ப்ரோ படம்.
நல்லா வயிறு கீழே குழந்தைங்களாம் வந்து பார்த்தா நான் வயிறு கீழே சீக்கிரம் ப்ரோ. ஆமாம் பார்த்துலாம் ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ தான் ஒரே ஒரு லவ் சாங் தான் நல்லா இருக்கு. அந்த லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா எழுதியிருக்காங்க ப்ரோ. ஹாட்ஸ்பாட் படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லாவே இருக்குது. 3 கதையுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹாட்ஸ்பாட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை கணிக்கிற மாதிரி ஒரு கதையில் வந்து டிவிக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க 2026. ஆமாம், டிவிக்கு வந்து ஜெயிச்சதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி அவரும் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் புரியல ப்ரோ. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் காமெடி வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க. இல்லை ப்ரோ, அந்த கிரிஞ்சு பூமரு அது எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்கிறது தான் ப்ரோ இந்த படமே. எல்லோரும் வந்து பார்த்தாங்கன்னா கிரிஞ்சு பூமர்னா என்னன்னு உண்மையாக புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க. மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓகே தான். எந்த இடத்துலையும் லேக் ஆகலை. படம் வந்து ஸ்மூத்தாக போச்சு ப்ரோ. எந்த ஸ்லோவாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம்.